சரி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. நாம் இப்போ என்ன பண்ணுவோம்? பேசாம சுசீலாவை போய் பார்த்துட்டு வருவோமா? வா ஜானகி, வா. எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். என்ன குரல்ல ஒரு தெம்பு இல்லையேடி, என்னாச்சு? அதை ஏண்டி கேக்குற? ஆமா, உன் மகன் எங்க? அவ காலேஜ் போயிட்டாடி. உன் மகனும் மருமகளும் எங்க போயிட்டாங்க? நல்லெண்ணெய் வெப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் அவங்க எங்க போனா எனக்கு என்ன? ஆன்ட்டி எப்படி இருக்கீங்க? சிண்டோ, நான் நல்லா இருக்கேன். சிண்டோ, நீ என்ன படிக்கிற? நான் 10th படிக்கிறேன் ஆன்ட்டி. ஓகேடா தங்கம், நல்லா படி. ஓகே சிண்டோ, நீ போய் விளையாடு போ. ஓகே மாமி. இப்போ சொல்லு ஜானகி, என்னாச்சு? வேற என்னாச்சு? இருக்காளே என் மருமக சுருதி, ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாடி. வந்தா தலை வலிக்குதுங்கிறா, தலை சுத்துதுங்கிறா, இப்படியே சொல்லிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாடி. ஆனந்த் கிட்ட சொல்ல வேண்டியதானே? யார் அந்த பயலா? அவ ஃபுல் சப்போர்ட் அவ பொண்டாட்டிக்கு தாண்டி. கல்யாணமாகி 3 மாசம் தானே ஆயிருக்கு, கொஞ்சம் பொறுத்து போவேன். இல்ல சுசீலா, அவ ரொம்ப பண்றா சுசீலா. நான் சொல்றத கேளு, இன்னும் 1 மாசம் பொறுமையா இரு, அப்புறம் என்னன்னு பாத்துக்குவோம். சரி சுசீலா. சரி, இந்தா நீ டீய குடி. தேங்க்ஸ் சுசீலா. சரி சுசீலா, நான் வரட்டுமா அப்போ? சரி ஜானகி, போயிட்டு வா. சபா, என்ன வெயில். மம்மி, நான் வந்துட்டேன். வாடி தங்கம். மம்மி ரொம்ப டயர்டா இருக்கு, ஒரு காஃபி போட்டு கொண்டு வரீங்களா? இந்தா வரண்டி தங்கம். இந்த குடி தங்கம். தேங்க்ஸ்மா. சரி மம்மி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஓகே தங்கம், போ போ போ. என்ன இன்னும் இவங்களை காணோம்? வந்துட்டாங்க. என்னடா? ஆனந்து, என்ன சொல்ற? ஆமா அத்தை. வாழ்த்துக்கள்டா ஆனந்து, வாழ்த்துக்கள்மா சுருதி. தேங்க்ஸ் அம்மா. தேங்க்ஸ் அத்தை. சரி போங்க போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. அம்மா, இனி ஒரு 3 மாசத்துக்கு சுருதி பார்த்துதான் இருக்கணும்மா. ஆமா அத்தை, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அத்தை. ஆ, ஆமாம்மா, 3 மாசத்துக்கு பத்திரமா இருக்க சொல்லியிருக்காங்கம்மா. அதனால நீங்களே எல்லா வேலையும் செஞ்சிருங்கம்மா. சரி ஆனந்து, சரி நான் செஞ்சிடுறேன். சரி சுருதி, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஓகே அத்தை. அத்தை, 3 மாசத்துக்கு ஜாலி தான் எனக்கு. எல்லா வேலையும் செஞ்சிருங்க. என்னடி திமுறா? இல்ல அத்தை, டாக்டர் சொல்லியிருக்காங்க அத்தை. என்ன கடுப்பேத்துறியா? அத்தை, உங்களை போய் நான் கடுப்பேத்துவேனா? அத்தை சரி அத்தை, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாய். என்ன ஒரு திமிருந்தா இவ இப்படி பேசிட்டு போவா? எல்லாம் போச்சு. 6 மணி ஆயிடுச்சு, இன்னமா அவ தூங்குறா? நைட்டுக்கு எனக்கு சூப்பரா சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருங்க அத்தை. எனக்கு அதான் ஆசையா இருக்கு சாப்பிடணும் போல. என்ன சொன்ன? சப்பாத்தியும் குருமாவும் பண்ணிருங்க அத்தை. நீயே போய் செஞ்சுக்கோ. அத்தை, நான் 3 மாசம் எதுவும் செய்யக்கூடாது டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொன்னார்ல. ஐயோ, அவனா இது ஒண்ணு சொல்லிடுறா. போங்க அத்தை, போங்க. ரொம்ப பசிக்குது, போங்க செய்யுங்க போங்க. சரி இரு, செஞ்சு தொலைக்கிறேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. வாங்க. இப்போ உடம்புக்கு எப்படிமா இருக்கு? பரவாயில்லங்க. ஏதா சாப்பிட்டியா? இல்லங்க, அந்த அத்தை சப்பாத்தியும் குருமாவும் பண்றாங்க, சாப்பிட போறேன். அப்படியாம்மா? சரி சரி. வாங்கப்பா சாப்பிடலாம். இந்த வரம்மா. நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா? என்ன எல்லா வேலையும் ஒரே ஆளா செய்ய வேண்டியதா இருக்கு. அப்படியாம்மா? அப்படின்னா நம்ம அபியை கூப்பிட்டுக்க வேண்டியதானே? அபி பாவம்பா, அவ படிக்கிற புள்ளப்பா, அவளை எல்லாம் கூப்பிடக்கூடாதுப்பா. அப்புறம் என்னம்மா பண்றது? ஒரு 3 மாசம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாத்தியாடி அவன் உங்க அண்ணன் என்ன பேசிட்டு போறான்னு? ஆமாம்மா, இப்போ வர வர ரொம்ப தான் பண்றான் அவன். இந்த 3 மாசம் முடியட்டும், அவளுக்கு இருக்கு. ஓகே மம்மி, நான் போய் தூங்குறேன். ஓகேடா தங்கம், போ. இனி போய் பாத்திரம் கழுவணும். என்ன வேலை, தூங்குவோம்.